வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீதோ டேல்ஸ். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற கதை கழுதையின் முட்டாள்தனம். ஒரு ஊரில் ஒரு உப்பு வியாபாரி இருந்தார். அவர் தினமும் சந்தையில் போய் உப்பு விற்றுட்டு வர்றதுக்கு தன்னோட கழுதை மேலே தான் உப்பு மூட்டைகள்லாம் ஏற்றிட்டு தினமும் போவார். அப்படி போகிற வழியில் அவர் ஒரு ஆற்றங்கரையை கடந்து தான் போகணும். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஆற்றங்கரைக்குள்ளே கழுதை தவறி விழுந்துருச்சு. அப்போ அந்த உப்பு மூட்டையும் தவறி விழுந்துருச்சு. இப்போ உப்பெல்லாம் தண்ணியில் கரைஞ்சி உப்பு மூட்டை ரொம்ப லேசாயிடுச்சு. உடனே சுதாரிச்சுக்கிட்ட இந்த சோம்பேறி கழுதை தன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறதா நினச்சி தினமும் இதே மாதிரியே அந்த ஆற்றுக்குள்ளே விழுந்து எந்திரிச்சு வந்துச்சு. தினமும் அவரோட உப்பு வீணாக போச்சு. இந்த கழுதையோட தந்திரத்தை புரிஞ்சுக்கிட்ட இந்த உப்பு வியாபாரி ஒரு திட்டம் போட்டார். மறுநாள் நிறைய பஞ்சுகள் நிறைஞ்ச ஒரு மூட்டையை கழுதை மேலே ஏற்றி வழக்கம் போல் நடந்து போக ஆரம்பித்தாங்க 2 பேரும். அது வழக்கம் போல் அந்த ஆற்று பக்கம் வந்தோடனே தவறி விழுகிற மாதிரி போணுச்சு. அந்த பஞ்சு மூட்டையும் தண்ணிக்குள்ளே விழுந்தது. ஆனால் இது பஞ்சு தண்ணிக்குள்ளே விழுந்தோடனே ரொம்ப கனமாக ஆரம்பிச்சிச்சு. அவரும் கழுதை மேலே அதை தூக்கி வச்சோடனே அந்த கழுதையால் அந்த மூட்டையோட எடையை தாங்கவே முடியலை. ரொம்பவே கனமாக இருந்தது. அப்போ தான் இந்த கழுதைக்கு புரிஞ்சுது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றது. அதுக்கப்புறம் அந்த கழுதை அப்படி செய்கிறதில்ல. உப்பு வியாபாரியும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தார். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது குழந்தைகளா, நம்மளோட முட்டாள்தனம் நமக்கு எப்பயுமே ஒரு தண்டனையை தான் தரும். நன்றி குழந்தைகளே, மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.